Structure of oxides and oxoacids of phosphorus. ஸோ பாஸ்பரஸோடைய ஆக்சைட்ஸுக்கும் ஆக்சோ ஆசிட்ஸுக்கும் ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். ஸோ பாஸ்பரஸ் ஃபார்முலா பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு, டெட்ராக்ளோரைடு, பென்டாக்சைடு, ட்ரைஆக்சைடு, டெட்ராக்சைடு, பென்டாக்சைடு. இதெல்லாம் வந்து பாஸ்பரஸ் ஆக்சைட்ஸோடைய ஃபார்ம்ஸ். முதல்ல ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆக்சைட்ஸ் ஃபார்ம். இப்போ பாஸ்பரஸ் ட்ரைஆக்சைடு வந்து 4 phosphorus atoms lie at the corner of the tetrahedron. இந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சரில் கார்னரில் பாஸ்பரஸ் இருக்குது. 6 ஆக்சிஜன் அலாங் த எட்ஜஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாண்ட் டிஸ்டன்ஸ் வந்து 165.6 பிகோமீட்டர். சரிங்களா? இந்த பாண்டு லென்த்து பாஸ்பரஸுக்கு ஆக்சிஜன். இதெல்லாம் வந்து ஒன் வேர்ட்ஸில் கேட்கலாம். ஸோ which is shorter than single bond distance PO 184 meter. இது எதனால்? அதாவது PO 2 பாண்டு இருக்குது. இந்த PO இங்கே கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 பாண்டு என்ன அப்படின்னா ஒன்று ஷார்ட்டராக இருக்கும், ஒன்று லாங்கராக இருக்கும். ஸோ இந்த லாங்கராக இருக்கிற காரணம் டியூ டு P/D bonding result in considerable double bond character. டபுள் பாண்டு கேரக்டர் இருக்கிறதுக்கு இந்த பாண்ட்லேருந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ P4O10ல் PA ஆட்டம் ஃபார்ம் 3 bonds to oxygen atom and also additional coordinate bond with an oxygen atom. ஸோ இங்கே அதை தான் நம்ம ஒவ்வொன்றா நான் சொல்ல போகிறேன். சரிங்களா? முதல்ல P4O6 பார்க்கலாம், அடுத்தது P4O10 பார்க்கலாம். ஸோ இதை வந்து டெர்மினல் PO பாண்டுலேருந்து 143 இங்கே க்ரீன் கலரில் கொடுத்துருக்குறாங்க. அதே நேரத்தில் விச் இஸ் லெஸ் தென் எக்ஸ்பெக்டட் சிங்கிள் பாண்ட் டிஸ்டன்ஸ். நம்ம எதிர்பார்த்ததை விட அது கம்மியாக இருக்குது. இது எதனால் அப்படின்னு கேட்பாங்க. டியூ டு லேட்டர்னல் ஓவர்லேப் ஆஃப் p orbital of an oxygen atom and empty d orbital of an phosphorus. ஸோ இதுக்கு மீனிங் தெரியணும் உங்களுக்கு. அதாவது நம்ம எதிர்பார்க்குற லென்த்தை விட இது கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் ஒரு ஓவர்லேப்பிங் நடக்கு. ஓவர்லேப்பிங் அப்படின்னா ஒன்று சேர்றது. அது எதுக்கும் நடக்கு அப்படின்னா ஆக்சிஜனுக்கும் பாஸ்பரஸுக்கும். ஆக்சிஜன் உள்ள p ஆர்பிட்டாலும் பாஸ்பரஸில் உள்ள d ஆர்பிட்டாலும் ரெண்டும் என்ன செய்யுது? ஓவர்லேப் ஆகுது. அதனால தான் அந்த எக்ஸ்பெக்டடு பாண்ட் டிஸ்டன்ஸு நமக்கு கிடைக்கல. சரி, ஸ்ட்ரக்சரை போட்டு பார்க்கலாம். ஸோ எப்படி வரைகிறோம் பாருங்க. P4H6. ஸோ எப்படி புரியதுக்காக நல்லா வரைகிறேன். கீழே ஆரம்பிங்க. இந்த இடத்துல O, இந்த இடத்துல O, மறுபடியும் P, மறுபடியும் P. ஸோ இந்த இடத்துல மட்டும் மறுபடியும் இந்த இடத்துல கிட்டத்தட்ட பென்சில் ஸ்ட்ரக்சர் மாதிரி வந்திருக்கு. திரும்ப இந்த ரெண்டுக்கும் நடுவில் இங்கே ஒரு P போடுறேன், இங்கே ஒரு P, இந்த இடத்துல ஒரு P போடுறேன். ஸோ P போட்டோம்னா இந்த சைடு ஒரு O, இந்த சைடு ஒரு O போடுறேன். அடுத்தது இது தாண்டி இங்கே ஒரு 3 O போட்டிருக்கேன். ஸோ அடுத்து நீங்கள் கவனிக்க வேண்டியது இன்னொரு பாண்டு வரும். அந்த பாண்டு இந்த Pக்கு இந்த ஆக்சிஜன் வரும், இந்த Pக்கு இந்த ஆக்சிஜன். அடுத்தது இந்த Pக்கு இந்த ஆக்சிஜன். ஸோ இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போட்டுடலாம். இது P4H6. இது பாஸ்பரஸ் பென்டாக்சைடுக்கும் அதே மாதிரி பென்சின் ரிங் போடுற மாதிரியே போடுங்க. பொறுமையாக கார்னரில் மட்டும் இடம் விடுங்க. ஸோ Pயில் ஆரம்பிக்கணும். P, அடுத்தது O, அடுத்தது P, அடுத்தது O, அடுத்தது P, அடுத்தது O. 1 விட்டு 1 ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி போடணும். இப்போ இது இன்னொரு இது இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு B போடணும். போட்டுட்டு இங்கே ஒரு O, இங்கே ஒரு O. அதே மாதிரி தான்
பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடு மாதிரி தான் பென்டாக்சைடும். அடுத்தது இங்கே ஒரு ஓ போட போகிறீங்க. போட்டுட்டு இந்த பாண்டு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். இந்த இதுலேருந்து இங்கே ஒரு பாண்டு, அடுத்தது இதுக்கும் ஒரு பாண்டு, இது இருக்கும் அதுக்கும் ஒரு பாண்டு கரெக்டாக போட்டணும். ஸோ இது பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடு. பென்டாக்சைடுக்கு இதில் டபுள் பாண்டு ஓ. ஸோ டிஃப்ரென்ஸ் பண்ணி கடைக்காக வேறு கலர் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் டபுள் பாண்டு ஓ வரும். அடுத்தது இந்த இடத்துலையும் டபுள் பாண்டு ஓ வரும். இந்த இடத்துலையும் டபுள் பாண்டு வரும். அடுத்தது இந்த இடத்துலையும் டபுள் பாண்டு ஓ வரும். ஸோ இவ்வளோ ஈஸியாக நினச்சி நான் ஸ்ட்ரக்சரில் பண்ணேன். சாரி, இது ஓ, இது O10. இதுக்கு முன்னாடி பாஸ்பரஸ் பென்டாக்சைடு போட்டிருந்தோம், அதுலேயும் ஹெச் போட்டிருப்போம். இது O6 கரெக்ஷன். ஸோ இப்போ இதுக்கப்புறம் உங்களுடைய பாண்டு டிஸ்டன்ஸு நோட் பண்ணணும். இந்த பாண்டு டிஸ்டன்ஸு அப்புறம் இந்த பாண்டு டிஸ்டன்ஸு. ஸோ இது 123 வரும், இது 102 வரும். சரிங்களா, பாண்டு டிஸ்டன்ஸ். அப்புறம் பாண்டு லென்த்து, இதுக்கும் பாண்டு லென்த்து, இதுக்கும் பாண்டு லென்த்து. ஸோ இது 163, இது 140. பிஎம்னு கொடுப்பாங்க. பிஎம் அப்படின்னா பிகோமீட்டர். ஸோ இதுதான் ஆக்சைட்ஸ்க்கு ஸ்ட்ரக்சர் வரைகிறது. ரொம்ப எளிமையாக வரைஞ்சி பார்த்துக்கலாம் நமக்கு. சரிங்களா, ஸோ ரெண்டுமே பார்த்தாச்சு. P4 பாஸ்பரஸ் பென்டாக்சைடும் பார்த்தாச்சு, பாஸ்பரஸ் ட்ரை ஆக்சைடும் பார்த்தாச்சு.